Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நிகிதா அவர் ஒரு மருத்துவர். அவர் நீங்க சொன்ன மாதிரி வாய்மொழி கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. 100 கால்ஸ் 100க்கு தான் கால் பண்ணி சொல்லி அவங்க 10 மணிக்கு வராங்க. இதுல ஒரு குதர்க்கமான அவங்களோட இதுல குதர்க்கமான சில விஷயங்கள் இருக்கு. எந்த ஊடகங்கள்லையும் இது வரைக்கும் அவங்கள பற்றி வெளியே வரலன்னும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல. காவல்துறையிலே ஒரு முக்கியமான அவங்களுக்கு இருக்கிறதுக்கு சொந்தக்காரங்க பந்தக்காரங்களோ இல்லை அவங்களுக்கு உறவினரோ ஏதோ ஒன்றுத்துக்கு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இல்லை அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய இடத்து பையனாக இருக்கலாம், ஒரு பெரிய இடத்து பொண்ணாக இருக்கலாம். ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறீங்க, அந்த ஸ்பெஷல் டீமுக்கு ஒரு லீடு கிடையாது, ஒரு எஸ்ஐ கிடையாது, ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு போகல. ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தெரியாது. திருட்டு நடந்துருச்சுன்ற குற்றவாளியை தான் கைது பண்ணி அந்த திருட ரெக்கவரி பண்ணணும். ஆனா இங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் 10 சவரன் நகைக்காக கொடுத்த கம்ப்ளைண்ட், அந்த நகை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு உயிர் போய் இப்ப 6 பேர் மாறிட்டாங்க. இந்த சம்பவம் டோட்டலா டைவர்ட் ஆயிடுச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நடந்த லாக்அப் மரணம் கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு. நேற்று எஃப்ஐஆர் வேற, இன்றைக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு. 5 காவலர்கள், தனிப்படையை சேர்ந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாயிருக்கு. ஸோ அதில் உடல் முழுக்க காயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவரை கஸ்டடியில் வச்சு டார்ச்சர் பண்ணி தான் இறந்துருக்கான்ற தகவல் தெரியுது. சொல்லுங்கள் சார், பிரேத பரிசோதனை அறிக்கை பற்றி ஃபஸ்ட்டு கேட்டு விரும்புகிறேன். என்ன சொல்லியிருக்காங்க, அதில் என்ன மாதிரியான டார்ச்சரை அனுபவிச்சிருக்காரு? கஸ்டடியல் டெத்துன்னு இதை சொல்ல முடியாது. கஸ்டடியில் டெத்துன்னா நீங்கள் ஒரு விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகும்போது முதல் புகாரை பெற்று சிஎஸ்ஆர் பதிவு செய்து உடனடியாக முதல் தகவல் இருக்குது எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அக்யூஸ்டை கொண்டு காவல் நிலையத்தை கொண்டு அதுக்கப்புறம் தான் அக்யூஸ்டுக்கிட்ட நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டு வாங்கிறது போலீஸ் சைடில் இதில். இங்கே காவல் நிலையத்துக்கே கூட்டிகிட்டு போகாத மாதிரி தான் நடந்தது. பல பேர் இதை பற்றி பேசினோடனே நம்ம நேராக விஷயத்துக்குள்ளேயே டைரெக்டாக போயிடலான்னு பார்க்குறேன். என்னென்னா, நான் வெள்ளிக்கிழமை மதியம் காலையில் 10 மணிக்கு அவர் கார்லேருந்து எடுத்துட்டா 10லேருந்து 11 மணிக்குள்ளே திருடிட்டதா மதியம் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அன்று மாலையே ஒரு ரமேஷ்குமார்ன்ற ஒரு இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு, எங்கே அந்த கோயிலோட ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்க்கு. அப்போ ஃபோன் பண்ணோன்னே அவரை கொஞ்சம் அமுச்சு வைங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கோயிலில் வேலை பார்க்குற ப்ளம்பர் ஒருத்தர் கண்ணன்றவர் தான் கூட்டிகிட்டு போகிறார். இவரை இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் அஜித்குமார்ன்ட்டு, அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. கண்ணன்றவரை கூட்டிகிட்டு போகிறாரு. இவ்வளோ தான் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் தனிப்படைன்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன இருக்குது, இப்போ உங்களோட கேள்வியிலேருந்தே போயிடுறேன். இப்போது போஸ்ட்மார்ட்டம் வெள்ளிக்கிழமை அவரை சாயந்தரம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சனிக்கிழமை சாயந்தரம் அவர் இறந்துட்டார். சனிக்கிழமை சாயந்தரம் இறந்துட்டார். அதுக்கு 100 பேர் சொல்கிறாங்க. அவரை கூட்டிகிட்டு டெம்போ ட்ராவலரில் இறக்கி அவரை எல்லாரும் போகிறாங்க. ஒரே ஒரு போலீஸ் மட்டும் அவரோட கையை பிடிச்சிக்கிட்டே போகிறாரு. ஆனால் திரும்ப அவரை அங்கே பசுமடத்துலேருந்து அவரை கொண்டு ஆட்டோவில் ஏற்றுறாங்க. 5 பேர் தூக்கிட்டு ஏற்றுறாங்க. அப்போ அவர் முடிஞ்சிட்டார் அங்கே. அப்போது அதே சனிக்கிழமை ஈவினிங் முடிஞ்சிட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மிட் நைட்டு விடிஞ்சால் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6 to 8:30 வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதா. இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒரு டைம் இருக்கும், உடல் கூறாய். அதுவும் இல்லாமல் இதில் நீதிபதி ஒருத்தர் முன்னிலையில், திருப்புவனம் உரிமையல் நீதிபதி முன்னிலையில் நடக்குது இந்த விஷயம். அப்போது ஒரு ஊடகங்கள் 5 மணி நேரம் போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு, 6 மணி நேரம் நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி எழுப்பினாலும் ஒரு 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் உடல்கூறு ஆய்வு நடந்ததாகவும் அதை வீடியோ பதிவு செய்ததாகவும், அந்த வீடியோ பதிவின் போது பாதிக்கப்பட்ட அஜித்குமாரோட தாயாரும் அவரோட சகோதரரும் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் உடனே பாடியை கொடுத்துட்றாங்க. பாடியை கொண்டு நைட்டு அவங்க தகனம் பண்ணிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க. அவங்க நைட்டு அதோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிடுறாங்க. இப்போ அதோட ரிப்போர்ட் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு முடித்தது, திங்கக்கிழமை இரவு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்கணும், போலீஸ் சைடில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இப்போ பாதிக்கப்பட்ட சைட்லேருந்து ஒரு பெட்டிஷன் போட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அறிக்கையை வாங்கியிருக்கணும். ஒன்று அவங்க நேற்று அதை வாங்கியிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இன்றைக்கி அவங்க வாங்கியிருக்கலாம். ஒரு காவல்துறை தரப்பில் முந்தானத்தே கூட அது கொடுத்துருக்கலாம். பட் இது சென்சிட்டிவான விஷயன்றனால அது ஜட்ஜுக்கிட்டே போயிருக்கும், ஜட்ஜு கைக்கே போயிருக்கணும். போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின்படி எல்லாருக்கும் சொன்ன மாதிரி 15-18 இடத்துல உள்காயங்கள் வெளிக்காயத்தோட உள்காயம் தான் ஜாஸ்தியாக இருந்தது.
அவருடைய பாதத்திலேருந்து அவர் உச்சந்தலை தலை வரைக்கும் அவர் அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான எந்த புகைப்படமும் எதுவுமே நம்ம பார்க்கல. ஆனால் காயங்கள் இருக்குது. அவர் அடித்ததுக்கு உண்டான பிவிசி பைப்புகள்லாம் அங்கே உடஞ்சி கிடந்திருக்கு. கடைசியாக ஒருத்தர் பேசும்போது கூட சொன்னார், அவருடைய ஒரே ஒரு இடத்துல மேட்ச் ஆகுது, பட் அந்த பசுமடத்துக்கிட்ட அந்த கொட்டகையில் இருந்த மிளகாய்த்தூளும் அவரோட வாயில் இருந்த மிளகாய்த்தூளும் அவர் தண்ணி கேட்கும்போது அதை கரைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க தம்பி கூட அதை சொல்லியிருந்தார். பட் அவங்க தம்பி சொன்னார், எல்லா இடத்துலையும் என்னையும் அடித்தாங்க, அவரே அடித்தாங்க, பட் இங்கே கொண்டு வரும்போது என்னை வண்டியில் ஷேடோ போட்டுட்டு அவரை தான் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னாங்க. அப்போ போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வந்து அப்போ உடற்கூறு ஆய்வுக்கு உண்டான அறிக்கை இன்னும் வெளியே வரல. இதுக்கு நடுவில் இன்று காலை நேற்று நள்ளிரவு இன்று 1 மணிக்கு காவலர்களை 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கேள்வி என்னென்னா, பிரபு, கண்ணன், ராஜா, சங்கர மணிகண்டன், ஆனந்த கைது பண்ணியிருக்கீங்க, ராமச்சந்திரனை விட்டுட்டீங்க. கேட்டால் அவர் டிரைவர்ன்றீங்க. இப்போ ஒரு அசம்பாவிதம் ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா, ஒரு மர்டர் நடக்குதுன்னா வண்டி ஓட்டினவனை மட்டும் விட்டுருவீங்களா? 24 hours 24 hours மேற்கொண்டு அந்த வண்டியிலே வச்சு சுற்றி இருக்காங்க. அப்போ ஒரு நல்ல டிரைவராக இருந்தால், நீங்கள் இந்த மாதிரி அடிக்காதீங்க, இதில் அப்போ அவர் இறங்கியிருக்கணும். இல்லை அவர் மேலதிகாரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அடித்து சித்திரவதை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்போ ராமச்சந்திரனை மட்டும் ஏன் டிரைவர்னு இதில் விட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. அந்த கேள்வியை இப்போ நம்ம கேட்குறோம். எந்த அடிப்படையில் விட்டாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்பெஷல் டீம்னா இப்போ நம்ம சென்னையை எடுத்துப்போம். இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீம்னு இருக்கும், 2 பேர் இருப்பாங்க. ஏசி ஸ்பெஷல் டீம்னு ஒரு 3 பேர் இருப்பாங்க. டிசி ஸ்பெஷல் டீம்னு இருப்போம். ஜேசி ஸ்பெஷல் டீம்னு. இப்போல்லாம் கமிஷனர் ஸ்பெஷல் டீமே தனியாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அவங்க எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ அங்கங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர்களை கடைசி வரைக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தன்னோட கூடியே அவங்க எங்கெங்கே போனாலும் அந்த டீமில் நம்பிக்கையான ஒரு ஆளாக கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அவங்க பல பிரச்சனைகள் சிக்கும் போதும் காப்பாற்றுவாங்க, அது வேறு. பட் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கும்போது இந்த ஸ்பெஷல் டீமுக்கு தலையே இல்லாமல் முண்டமாக இருக்குது, தந்தூரி சிக்கன் மாதிரி. எல்லாமே கான்ஸ்டபிள். அப்போ இதுக்கு எஸ்ஐ இருக்கணும்ல, யாரும் லீட் பண்ணுறது யாருமே இல்லை, எஸ்ஐ இருக்கணும்ல. அப்போது ஏன் எஸ்ஐ இல்லை அப்படின்னு கேட்டால், அந்த எஸ்ஐ விடுமுறையில் இருந்தனால அந்த காவலரே நானே இதை வழி நடத்துகிறேன்னு சொன்னாராம். இப்போ ஒரே ஒரு விஷயம், அப்படியே ஒரு 20 டேஸ்க்கு பின்னால் போயிடலாம். ஒரு 20 டேஸ் பின்னால் போயிடலாம். ஒரு பெண்ணு ஒருத்தருக்கு கடத்திட்டு போயிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த பெண்ணோட எங்கே இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக அந்த பையனோட தம்பியை காரில் ஒரு பெண் எஸ்ஐ ஏற்றிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனது ஒரு ஏடிஜிபி காருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏடிஜிபி கார் அனுப்புனதுக்காகவே ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, சட்டத்தில் இடம் இருக்குல்ல. ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் மறுநாள் வெளியே வந்தார், நீதிமன்றம் அவரை இது பண்ணிச்சு, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ சஸ்பெண்டில் தானே இருக்கார். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தில் அந்த டிரைவரை ஏன் விட்டீங்க? 1. 2வது, ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டால், அது மானாமதுரை ஸ்பெஷல் டீம், டிஎஸ்பி மானாமதுரை அரெஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக ஒரு யார் ரெஸ்பான்சிபிள்? டிஎஸ்பி மானாமதுரை அரெஸ்ட் பண்ணணும், எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை எஸ்பி பணியிட மாற்றமாவது பண்ணணும். அப்போது ஒரு வண்டி ஓட்ட தெரியாது எதுக்கு ஒருத்தங்க படிச்சுட்டு டைரெக்டாக எஸ்ஐயாக ஒருத்தங்க வராங்க? 1 வருஷம் 6 மாதம் ஃபிட்னஸ் ட்ரைனிங், 6 மாதம் அகாடமி ட்ரைனிங், 6 மாதம் ட்ரைனிங் எஸ்ஐயாக வேலை பார்த்துட்டு எதுக்கு வராங்க? இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தானே. அப்போ டைரெக்டாக ஒரு காவலரே எஃப்ஐஆர் போட்டுடலாமே. எதுக்கு ஒரு ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் வைக்கிறாங்க, என்கொயரி ஆஃபீஸர் ஒருத்தர் வைக்கிறாங்க அப்படின்னு டைரெக்டாக படிச்சுட்டு வரவங்க தானே வைக்கிறீங்க. நீங்கள் கான்ஸ்டபிளை கொண்டு வந்து நீங்கள் அந்த எஸ்ஐயாக வைக்கல. அப்போ எப்படி ஒரு கான்ஸ்டபிள் தலைமையில் எப்படி ஸ்பெஷல் டீம் கொடுத்தீங்க? அப்போ இந்த ஸ்பெஷல் டீமை அனுப்புனதுக்கு நிர்பந்தம் யார்? மானாமதுரை டிஎஸ்பி. அப்போ மானாமதுரை டிஎஸ்பி தானே அரெஸ்ட் பண்ணணும். இதில் மானாமதுரை டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணணும். அப்படி ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தலைமையில் இந்த என்கொயரி நடந்துச்சா அப்படின்னா, அந்த ஃபோன் பண்ணி கூப்பிட்ட ரமேஷ்குமார் என்ற இன்ஸ்பெக்டர் யார்? அவர் மேலே எடுத்த ஆக்ஷன் என்ன? 2. இப்போது இது போன்ற கேள்விகள் எல்லாருக்குமே இருந்தது. சார், எனக்கு அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. முதல்ல இந்த மதுரையை சேர்ந்த நிகிதா அப்புறம் அவங்களோட தாயார் 2 பேர் தான் கோயிலுக்கு வந்தாங்க. அவங்க நகை தான் காணாமல் போயிருக்கு. அவங்க வாய்மொழியாக தான் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க ரிட்டர்னில் கூட கொடுக்கலன்னு தான் செய்தி வருது. அப்படி கொடுத்துருக்க போது ஒரு காவல்துறை ஒரு திருட்டு வழக்கில் ஒரு ஸ்பெஷல் டீம் அதாவது ஒரு மர்டர் கேஸு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி டக்குன்னு சடனாக தேடுவாங்க. ஆனால் ஒரு வாய்மொழியாக கொடுத்த புகாருக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி உடனடியாக போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னா, அப்போது இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அந்த யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களோ, நிகிதாவோ இல்லை அவங்க தாயாரோ, இன்னும் யார் அவங்க யாருன்னு என்ன பொது வழிக்கு தெரியல. இன்னொன்று, அது திருட்டு போனதாக சொன்ன நகை எங்கே இருக்குது, அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா, இல்லை இன்னும் அது திருட்டுன ஒரு வேற யாராவது இருக்காங்களா, இன்னும் அந்த தகவல் வரல. ஸோ இந்த இடத்துல என்ன சார் நடக்குது? நிகிதா
அவர் ஒரு மருத்துவர். அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வாய்மொழி கம்ப்ளைண்ட் கூட கிடையாது, 100 கால்ஸ். 100க்கு தான் கால் பண்ணி சொல்லி அவங்க 10 மணிக்கு வராங்க. இதில் ஒரு குதர்க்கமான அவங்களோட இதிலே குதர்க்கமான சில விஷயங்கள் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க அஜித்குமார் முன்னுக்கு பின் முரணா பதில் சொன்னார் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. இதில் நம்ம கிட்ட இது என்ன தெரியுதுன்னா, அவங்க ஒரே ஒரு ஊடகத்துக்கு மட்டும் அவங்க ஊடகத்தின் சிக்கிட்டு மைக்கு கிட்ட பேட்டி கொடுக்க வேண்டியது ஆகிப்போச்சு. அப்போ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து 10 மணிக்கு அங்கே வந்தேன், கோயிலுக்கு வந்த உடனே எங்கள் காரை கொண்டு வந்து பார்க் பண்ணோன்னே அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்தார், ஒரு வீல் சேர் கொண்டு வாங்கன்னு வீல் சேர் கொண்டு வந்தார். உடனே எங்கள் அம்மா ஏற்றிட்டு காரை அவங்கக்கிட்ட கொடுத்தேன். ஆனால் அவர் சொல்கிறாரு வீல் சேர் கொண்டு வந்ததுக்கு வந்து 500 கொடுங்கன்றாரு, எங்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு, நான் 100 ருபீஸ் தான் கொடுத்தேன் அப்படின்றாங்க. இப்போது வீல் சேரை கொண்டு வந்து உங்கள் அம்மா வண்டியில் உட்கார வச்சும்போது தான் நீங்கள் கீ கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. அப்போ வீல் சேரை கொண்டு வந்து அவர் 500 ரூபாய்க்கு பிரச்சனை பண்ணுறாருன்னா நீங்கள் 100 ருபீஸ் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போ 400 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு சண்டை போடுற ஒரு ஆள்கிட்ட நீ எதுக்கு கார் கீயை கொடுத்த? ஒன்று. மடப்புறம் கோயிலில் வேலட் பார்க்கிங் டிரைவர்ஸ் வச்சுருக்கோம், நான் போட்டிருக்காங்க வேலட் பார்க்கிங்னா ஸ்டார் ஹோட்டலில் எந்த கோயிலையும். அப்போது இது உன்னோடைய அஜாக்கிரதை. 2, அப்படி தான் வந்து நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் 1 மணி நேரம் அவர்கிட்ட கீ இருக்குது, நீ 1 மணி நேரம் ஆகுது சாமி கும்பிட்டு வரதுக்கு, அந்த 1 மணி நேரம் பொறுத்து அவர் கீ கொடுக்குறாரு உங்ககிட்ட. கொடுக்கும்போது அப்போ பிரச்சனை பண்ணியிருந்தாருன்னா, அப்போ அவர் நகையை எடுத்துட்டார். உன்னோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் நகையை 9 சவரன் நகைன்றீங்க, 9.5 சவரன் நகை, 9.5 சவரன் நகையில் ஒரு சங்கிலி, ஒரு மோதிரம், ஒரு வளையல் இருந்துச்சு அப்படின்றீங்க. ஆனால் திரும்ப வந்து கீ கொடுக்கும்போது அவர் பணம் பிரச்சனை பண்ணியிருந்தாருன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி ஜொல் இருந்திருக்கும். 10 சவரன் ஜொல், 9.5 சவரன் ஜொல்லு முக்கியமாக இல்லை வந்து அவருக்கு இந்த 400 ரூபாய்க்காக அவருக்கு சண்டை போடுறது. அவருடைய மென்டாலிட்டி என்ன இருக்கும், ஐயோ நம்ம இவங்க நகையை எடுத்துட்டோம், இவங்க இங்கேருந்து அப்புறப்படுத்தினா ஓகே மேடம் போங்கன்னு சொல்லி இவங்களை வெளியே அனுப்புறது கட்டாயத்தில் தான் இருப்பார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பல விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்போ சொல்லலை. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாவுக்கு பல்லு வலின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் சென்டர் போயிருக்காங்க. அந்த பல்லு வலிக்கும் போது ஸ்கேன் பண்ணும்போது ஜொல்ல கைட்டி வச்சிருங்க, அனீசியாக இருக்கணும், கைட்டி பேக்கில் வச்சுருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஸ்கேன் பண்ணல, நான் இதை வந்து அவங்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஆனால் நான் எங்கள் அம்மா வந்து மடப்புறம் காளியம்மாவை பார்த்துட்டு வந்து தான் நான் வந்து ஸ்கேன் பண்ணிப்பேன்னு சொன்னனால அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு நேராக மடப்புறம் கோயிலுக்கு வந்ததாகவும், திரும்ப கோயில் வேலை முடிச்சுட்டு திரும்ப ஸ்கேன் பண்ண போகும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. போயிட்டு அம்மா அந்த பேக்கில் ஜுவல்ஸ் இருக்குது எடுத்து போட்டுக்கோ, கழுத்தெல்லாம் மொட்டையாக இருக்கேன்னு சொல்ல போது அப்போ பேக்கு கலைஞ்சி கடந்திருக்கு, சீட்டில் எடுத்து பார்த்துருக்காங்க, உள்ளே இருக்க ஜுவல்லை காணோன்ட்டு. ஒரு செல்ஃபோன் காணாமல் போட்டால் ஐஎம்இ நம்பர் கொண்டு வா, என்னைக்கு வாங்கின பில்லை கொண்டு வா, உன்னோட ஜெல்லு தானா இருக்கா, இப்போ அடமானம் வைக்கிறதுக்கே நீ வாங்கின ரசீதை கொண்டு வாங்கன்றான். அப்போ நீ திருட்டு போயிடுச்சுன்னா அது உன்னோட நகைதான்றதுக்கு உறுதியாக இருக்கா? ஒன்று. முதல்ல அங்கே திருடினதுக்கு உண்டான சிசிடிவி எதுனா இருக்கா? உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து 100 கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு உடனே கோயிலுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து போலீஸ் வந்தோன்னா கோயிலுக்கு வந்து பார்க்குறாங்க. கோயிலில் வந்து எல்லா சிசிடிவியும் இருக்குது, ஆனால் இன்ன வரைக்கும் பப்ளிஷ் பண்ணலை. இது காவல்துறை வந்து அப்படியே டிவிஆரை கொண்டு போயிடுச்சு. ஆனால் இவங்க அதுக்கு பிறகு அன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஆன்லைனில் கொடுத்துட்றாங்க. இவங்களுக்கு ஒரு இடத்துல மேல் இடத்துலேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் 2, அதாவது 100 கால்ஸ் எஸ்பி ஆஃபீஸ் டு ஃபார்வர்ட் டு கன்சர்ன் டிஎஸ்பி டு கன்சர்ன் டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் போடுறாரு. எப்படி சார் இது ஒரு திருட்டு வழக்குக்கு 100 கால் பண்ணாவே இந்த அளவுக்கு ரியாக்ஷன் போலீஸ் பண்ணி இந்த அளவுக்கு அக்கறை செலுத்தி நம்மளை மதுரையில் ஒரு மருத்துவர் எந்த ஊடகங்கள்லையும் இது வரைக்கும் அவங்கள பற்றி வெளியே வரலன்னும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல்வாதி தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தெரிஞ்சிருக்கணும். இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று தான் பலமானவங்க. அப்போ ஒரு காவல்துறையிலே ஒரு முக்கியமானவங்க அவங்களுக்கு இருக்கிறதுக்கு சொந்தக்காரங்களோ பந்தக்காரங்களோ இல்லை அவங்களுக்கு உறவினரோ ஏதோ ஒன்றுத்துக்கு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இல்லை அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய இடத்து பையனாக இருக்கலாம், ஒரு பெரிய இடத்து பொண்ணாக இருக்கலாம், இல்லை பெரியாலே அவங்களோட டைரக்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்க மூலிமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம் டைரெக்டாக டிஎஸ்பிக்கு. இப்போ பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நான் எதுக்கு அவங்ககிட்ட பேசி நான் கன்சர்ன் டிஎஸ்பி நம்பர் கொடுங்க அப்படி சொன்னோன்னா, சார் அதை உடனே ஸ்பெஷல் டீம் போட்டேன் சார். ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறீங்க, அந்த ஸ்பெஷல் டீமுக்கு ஒரு லீடு கிடையாது, ஒரு எஸ்ஐ கிடையாது. அப்போது ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு போகல, ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே தெரியாது. இப்போ எப்படி இவங்க சந்திக்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணி சனிக்கிழமை சாயந்தரம் அந்த பையன் இறந்துட்டானா இருக்கிறானான்ற ஒரு சந்தேகத்திலே எல்லாரும் காவல் நிலையத்தில் இருக்கும்போது அப்போது இவங்க காவல் ரைட்டிங்கில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதை கூட எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்பகுதியில் வேற ஒரு சம்பவத்துக்காக வந்த வழக்கறிஞர்கிட்ட எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் டிராஃப்ட் பண்ணி கொடுங்கன்ட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது. இதுதான்
இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா லட்சணம். ஏன்னா இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த காவலருடைய குடும்பத்தினர் வந்து தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்களா செய்யல, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் இருந்துச்சு, அதனால தான் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவிகள் எல்லாம் வந்து குடும்பத்தினர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அது எல்லாருமே பண்ணுறது தாங்க, அது எல்லாருமே பண்ணுறது தான். யாருமே பண்ணலை அப்படின்னா இது வேடிக்கையாக இருக்குது. அவங்க குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டாங்கன்றதுக்காக அவங்க அப்படி சொல்கிறது வந்து அது யதார்த்தமாக ஒரு உயிரே போயிடுச்சு. எந்த ஒரு அதிகாரி இவனை கொன்றுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இல்லை சார், ஒரு கட்டத்து வரைக்கும் இப்போது ஒரு கட்டம் வரைக்கும் போலீஸ் விசாரிக்கும். அப்போ அவன் போலீஸுக்கே தெரிஞ்சிடும் இவன் எடுத்துகிட்டு போனா எடுத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சிடும். ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி 3rd டிகிரி எடுத்து விசாரித்து நகை இல்லாதவங்ககிட்ட இவனை தான் குற்றவாளியாக ஃப்ரேம் பண்ணணுங்கிறதுக்காக தான் சில இடத்துல அப்படி. நீங்கள் கேட்ட கேள்விக்கே வந்துடுறேன். பொருள் காணாமல் போச்சுன்னு ஆன்லைன்லேயோ கால்ஸ்லேயோ டைரெக்டாவோ எதுலேயோ ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாங்க. இப்போது திருட்டு நடந்துருச்சுன்ற குற்றவாளியை தான் கைது பண்ணி அந்த திருடை ரெக்கவரி பண்ணணும். ஆனால் இங்கே கொடுத்த கம்ப்ளைண்ட்டு 10 சவரன் நகைக்காக கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, அந்த நகை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சு. ஒரு உயிர் போய் இப்போ 6 பேர் மாறிட்டாங்க. இந்த சம்பவம் டோட்டலாக டைவர்ட் ஆகிடுச்சு. இப்போது நகை யார் எடுத்தா? இப்போ நகை ரெக்கவரி பண்ணிட்டாங்களா? அப்போ அந்த கம்ப்ளைண்ட் என்ன? இப்போ இந்த எஃப்ஐஆர் கொலை பண்ண எஃப்ஐஆர் வந்துருச்சு. அப்போ நகைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் நகை எங்கே போச்சு? இல்லை, சப்போஸ் அவங்க பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துரு, அது அந்த தகவலும் இல்லையே. இப்போது அந்த மருத்துவர் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க அரெஸ்ட் பண்ண காவல்துறை அரெஸ்ட் பண்ணது அஜித்குமார் கூட சேர்ந்து 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த காரை பார்க் பண்ணது வந்து அருண்குமார் அப்படின்றாங்க. ஆனால் இந்த பெண்மணியே என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வீடியோ பார்க்கும்போது அவரே தட்டு மாதிரி தான் ஓட்டிகிட்டு வந்தாருன்றாங்க. பட் அவங்க தம்பியை கேட்டால் எனக்கு ஓட்டவே தெரியாது என் தங்க அண்ணனுக்கு. அவங்க மதர் என்ன சொல்கிறாங்க, என் பையன் குடிப்பான், திருட மாட்டான். பட் இவ்வளோ பேர் ஒரு பப்ளிக் வந்து அந்த பையனுக்கு ஆதரவாக வராங்க அப்படின்னா அவன் கிரைம் அக்யூஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக வரமாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வரமாட்டாங்க. அவன் பண்ணால் அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சுட்டான்ருவாங்க. கிரைம் அக்யூஸ்ட்னா 100 பேர் இப்போ நடந்து போகிறவங்க கிட்ட ஒரு செயின் ஸ்நாச்சிங், ஒரு தாலியாக இருக்கிறவனை வந்து ஐயோ இவன் தாலியாக இருக்கிறான் அவனுக்கெல்லாம் பாவம் பச்சாதாமே பார்க்க மாட்டாங்க. அப்போது இவன் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு தனியார் செக்யூரிட்டி பீரோவில் வந்து ஒர்க் பண்ணுற பையன், கோயிலில் சொந்த ஊர்லேயே வேலை பார்த்துட்டு இருக்க பையன். அப்போ இவன் இதுக்கு முன்னாடி இவன் குற்ற வழக்கில் இருக்கானா இல்லை சிறைக்கு போயிருக்கானான்னு கேட்டால் கிடையாது. அப்போ இவனை கூட்டிகிட்டு போய் ஒரு 10 சவரன் நகைக்காக இப்போ அடிச்சிட்டிங்க. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல 10 சவரன் நகை கிடச்சிருச்சு, ஸ்கேன் சென்டர்லேயே தொலைச்சிட்டாங்க. இல்லை அங்கே ஒரு கார் பார்க்கிங் வச்சுருப்பாங்கல்ல, இந்த அம்மா இங்கே கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி அங்கேயும் கார் பார்க் பண்ணியிருக்காது என்ன நிச்சயம்? இங்கே கார் பார்க்கிங் விடுற மாதிரி அங்கேயும் கார் பார்க்கிங் விடுறாதுன்னு என்ன நிச்சயம்? செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சும் அந்த அம்மா சொல்லுது அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவங்க அவ்வளோ பேர் அவனுக்காக நிற்கும் போது இல்லை அவன் தான் வந்து ஆட்டோவில் உட்காந்து ஒரு வண்டியில் உட்காந்து சொல்கிறாங்க, நோ அவர் தான் வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணார், 500 rupees 2 வீலருக்கு வீல் சேர் கொண்டு வந்ததுக்காக அவர் தான் எடுத்துட்டாரு அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறாங்க. சார், நீங்கள் சொன்னீங்க சம்மந்தப்பட்ட வந்து டிஎஸ்பி நேரம் கைது பண்ணியிருக்கணும், எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இது எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா சார், பிரைமரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி துரத்திட்டு போனோம், கீழே விழுந்தார், வலிப்பு வந்துருச்சு, இப்போ அந்த வலிப்பு காரணமாக தான் அவர் இறந்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல. இப்போ அவங்க மேலே என்ன சார், இப்போ கொலை வழக்கை இப்போ மாற்றிட்டாங்க, அந்த எஃப்ஐஆர் போட்டவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? முதல்ல வந்து இந்த சம்பவம் அவர் இறந்துட்டார்னு தெரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா அத்தனை பேருமே மதுரைக்கு கூட்டிகிட்டு போய் தனியார் ஆஸ்பத்திரி போகும்போது இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஒருத்தர் கூட சிவகங்கைக்கு கூட்டிகிட்டு போனதாக சொல்லவே இல்லை. நம்ம தான் அதை திரும்ப வலியுறுத்துகிறோம், சிவகங்கைக்கு கொண்டு வராங்க. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறாரு பாஸ்கர் மருத்துவமனை கொண்டு போகிறோம். பாஸ்கர் மருத்துவமனை எங்கே இருக்குது, சிவகங்கையில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இது எல்லாமே சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தான். மடப்புறம், பூவந்தி எல்லாமே சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். பட் சிவகங்கையில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. இல்லை இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே நாங்கள் சிவகங்கை ஜிஹெச் கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க ஆம்புலன்ஸில் ஏற்றினவங்க ஒரு 6:45 7 o'clock. அப்போ மொத்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சிவகங்கை ஜிஹெச்சில் வெயிட் பண்ணுறாங்க. இங்கே வருது போல இருக்குது, இறந்துட்டாரு, பாடி இங்கே வருதுன்னு. ஆனால் நைட்டு 12 மணி 11:45 12 மணிக்கு மதுரை ஜிஹெச்சுக்கு போயிருக்கு. அப்போ சிவகங்கையில் மதுரை போனாவே 1 hour தான். நீங்கள் என்ன ஒரு பஸ்ஸில் போனாலும் 15 minutes கொண்டு போய் விட்டுருவான் போது. அப்போ மதுரை ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு ஒரு 1 hour 1.25 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவ்வளோ நேரம் எங்கே போனாங்க? அந்த நேரத்தில் தான் பேரண்ட்ஸுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு இறந்தா தெரியல. பட் போலீஸுக்கும் ஊடகத்தினருக்கும் இந்த பையன் இறந்துருக்கலாம், ஏன்டா இவ்வளோ சஸ்பென்ஸ் இதாக இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த காவல் நிலையத்துக்கு, திருப்போணம் காவல் நிலையத்துக்கு அந்த ஆய்வாளர் வர்றார். அதுக்கப்புறம் பழையனூர் ஆய்வாளர் வர்றார்.
அதுக்கப்புறம் பூவந்தி ஆய்வாளர் வர்றாரு, அதுக்கப்புறம் திருப்பாச்சித்தி ஆய்வாளர் வர்றாரு, அதுக்கப்புறம் கதாநாயகன் மணாமதுரை டிஎஸ்பி வர்றாரு, அதுக்கப்புறம் எஸ்பி வர்றாரு. எஸ்பி அங்கேயே முகாமிட்டுருக்காரு. அப்போ அதுக்குள்ளே அந்த பேப்பர் ஒர்க்கை எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருப்பார்ல. இப்போது இந்த ஸ்பெஷல் டீமை யார் அமிச்சது? டிஎஸ்பி தானே அமிச்சாரு. ஸ்பெஷல் டீமை இன்ஸ்பெக்டர் இல்லாமல் எஸ்ஐ இல்லாமல் அனுப்புனது டிஎஸ்பி தானே. அப்போ டிஎஸ்பி தானே அக்யூஸ்டு. காரை கொடுத்ததுக்கு ஒரு ஏடிஜிபி ரிமாண்ட் பண்ணுறீங்கல்ல. அப்போ இந்த டிஎஸ்பியை தூக்கி உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆரம்ப கட்டத்தில் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் கைது பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகுது. ஏன் இந்த அதாவது போலீஸில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் மட்டும் ஏன் வந்து இந்த ஏன்னா பொது வழியில் பப்ளிக் ஒருத்தங்க அரெஸ்ட் தப்பு பண்ணிட்டாங்கன்னா விரைந்து நடவடிக்கை எடுக்கிற காவல். செயின் ஸ்நாச்சிங், மோடர், வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம், இல்லை வண்டியில் கஞ்சா இருந்துச்சு. இப்போது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு போக்குவரத்து புலனாய்வே என்ன சொல்லுதுன்னா, ஒரு நபர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்து ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்திட்டால், உயிர் போகலை, ஆக்சிடென்ட் பண்ணாவே போதும், சாக தேவையில்லை, ஒருத்தரை அடிச்சிட்டாவே குடிக்காமல் அந்த வண்டியில் 4 பேர் இருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுது. இப்போ போக்குவரத்து புலனாய்வு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள்லாம் குடிக்காமல் தானே இருக்கீங்க, அப்போ குடித்தவனை எதுக்கு நீங்கள் வண்டி ஓட்ட அலோவ் பண்ணீங்க? அப்போ இவங்களையும் ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன். அதே இடித்தவன் அவனா போய் சரண்டர் ஆகிட்டான்னா அவனை அரெஸ்ட் பண்ணாதேன்னு, அவன் சரண்டர் ஆகலைன்னா அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ட்ரம்போ ட்ராவலர் அங்கே ஓட்டியிருக்கான், இங்கே ஓட்டியிருக்கான், அங்கே இருக்க ஒரு மாணவர் விடுதிக்கிட்ட ஓட்டியிருக்கானுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு இடத்துக்கு ஓட்டியிருக்கான், மாட்டு ஆஸ்பத்திரி கிட்ட ஓட்டியிருக்கான், அப்புறம் தோட்டத்துக்கு ஓட்டியிருக்கான், ஏரிக்கு ஓட்டியிருக்கான், அங்கே ஓட்டியிருக்கான், பப்ளிக்கில் அங்கங்கே சுற்றியிருக்கானுங்க, எங்கெங்கே இருட்டு வருதோ இங்கெல்லாம் வச்சுருந்துருக்கானுங்க. இந்த எப்படியாவது இந்த 10 சவரனை மீட்டு கொடுத்து எஸ்பி கிட்ட அவார்டு வாங்கி குத்திக்கலான்ட்டு இருந்திருக்கானுங்க இவனுங்க எல்லாரும். இப்போ இவங்க எல்லாருமே நம்ம வலியுறுத்தினதே இவங்களை கைது பண்ணோன்ட்டு. இவங்க கைது பண்ண உடனே ஓரளவுக்கு கொஞ்சம் காம் டவுன் ஆனாலும் இவங்க வீட்டை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்கலாம் எடுத்துக்க முடியாது. இவங்க போலீஸ் வேலைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா 100 பேரை கொண்டுட்டு மேலதிகாரியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா 100 பேரை கொண்டுருவாங்களா? அதுதான் அவங்க போலீஸா? அதுக்கு அவங்க ஃபேமிலிலாம் அவங்க அறியாமையில் வந்து சொல்கிறாங்க. அவங்க அறியாமையில் வந்து அவங்க தர்ணா பண்ணுறாங்க, காவல்துறை குடும்பத்தினர் அறியாமையில். அப்போது இன்ஸ்பெக்டர் சொன்னால் என்ன வேணால் பண்ணிடுவாங்களா? எதனா பண்ணு, இந்த கொலை பண்ணுன்னா இன்ஸ்பெக்டர் சொன்னால், ஐஆர் ஆஃபீஸர் சொன்னால் கேட்குறேன். இப்போ வந்து ஸ்பெஷல் டீம் அமைச்சர் டிஎஸ்பியை அரெஸ்ட் பண்ணல, இன்ஸ்பெக்டர் அது கீழே யார் இன்ஸ்பெக்டராக இருக்காங்களா இல்லை எஸ்ஐயா இருக்காங்களா அவங்கள எதுவும் சொல்லலை, இன்னும் எஸ்பியை கூட இன்னும் எதுவும் நடவடிக்கை. அதுக்கு நடுவில் நேற்று வந்து அனைத்து கட்சிகளும் வந்து 2-3 நாட்களாக அனைத்து கட்சிகளும் அந்த உடலை வந்து வாங்கிட்டு வந்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் அந்த அனைத்து கட்சியை சார்ந்தவர், சாதிய சங்கத்தினர்கள், அந்த மற்ற சிறிய அமைப்பு, பெரிய அமைப்பு, அந்த கட்சி, இந்த கட்சி, எதிர்கட்சி, அந்த கட்சி, எல்லா கட்சியை சேர்ந்த நபர்களும் அங்கே இருந்தாங்க. இதற்கு மத்தியில் வந்து மாவட்ட செயலாளர், ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் தருவார், நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையாக தராரு. உங்கள் தம்பிக்கு ஒரு வேலை போட்டு தருவார், உங்கள் வீட்டில் இருக்கவருக்கு, அவங்க தம்பி ஒரு டிகிரி ஹோல்டர், அவருக்கு ஒரு வேலை போட்டு தருவாங்க. இப்படியெல்லாம் சொல்லி பார்த்து அவங்க கொடி கட்டின காரில் ஏற்றிருக்காங்க. அப்போது மற்ற கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இறக்கி விட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்குன்னு நேற்று முன்தினம் அடக்கம் செய்யப்பட்டதுக்கப்புறம் நேற்று வந்து நீதிபதி ஒரு வெங்கடேச பிரசாத் அவர் வந்திருக்காரு. அவர் அந்த இடத்தங்களை ஆய்வு செய்திருக்காரு. அவருக்கு இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, சண்டே அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்னு வரும்போது அவருக்கு அவரோட ஸ்டாஃபே கோஆப்ரேட் பண்ணாமல் வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க அங்கே வராங்கன்னா யார் ப்ரொடெக்ஷன் தரணும்? அந்த லோக்கல் ஜூரி ஸ்டேஷன் போலீஸ் தான் ப்ரொடெக்ஷன் தரணும். கரெக்டுங்களா? இப்போ ஜட்ஜு வராருன்னா அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான் ஐயா ஜட்ஜு வராரு, அவருக்கு முக்கிய ஏற்பாடெலாம் பண்ணி வைங்கன்னு. இந்த லோக்கல் ஸ்டேஷன் தான் இப்போது குற்றச்சாட்டில் இருக்கு. அப்போ இவங்க யாருக்கு பண்ணுவாங்க? அப்போ இவங்க எல்லாம் அவர் வராரு, அதையும் மீறி ரொம்ப நேர்மையாக ஆய்வு செய்கிறாரு, எல்லா இடத்தையும் கூர்ந்து கவனிக்கிறாரு, எல்லாத்தையும் சொல்கிறத கேட்குறாரு. சொல்லிவிட்டு வெளியே வரும்போது அந்த ஊர் ஜனங்க எல்லாம் அவர் காரை முற்றுகையிடுறாங்க. அந்த வீடியோ கூட நம்மக்கிட்ட இருக்குது. காரை முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டோன்னா அவர் எல்லோரும் கூப்பிட்றாரு, நீங்கள் என்ன முற்றுகையிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் சம்மன் தரேன், எல்லாத்தையும் நான் சொல்கிற டைமில் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துட்டு, அதாவது என்ன பண்ணுவார், யார் யார் விளக்கம் தரமோ தரலான்னும் போது உங்களுக்கு சம்மன் தரேன், அப்போ நீங்கள் உரிய விளக்கத்தை கொடுங்கன்றிருக்காங்க. அப்போ முதல் நாளே பாடியை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒத்துக்கிட்டு கொடுக்கும்போது
அந்த தாயார் மாலதின்றவங்க, அந்த அஜித்குமாரோட தாயார் மாலதி, தம்பி நவீன்குமார் இருவரும் ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. யாருக்கிட்ட? நீதிபதிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்தமாரி எங்களுக்கு நடந்த கொடுமை வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது, கண்டிப்பாக அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளமும் ட்ரெண்டிங் லெவலில் ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதன் காரணமாக இன்றைக்கி அவங்க நேற்று நள்ளிரவு கைது செய்யப்படுறாங்க. கண்டிப்பாக அவங்க கைது செய்யப்படுவாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதே மாதிரி டிஎஸ்பியை கைது பண்ணணும். இல்லை, கைது பண்ணிட்டாங்க சார். இப்போது கடந்த காலங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ விக்னேஷ் இங்கே சென்னையில் ஒருத்தருடைய கஸ்டடியில் எடுத்து பார்க்குறோம். இந்த குற்றப்பத்திரிக்கை இருக்குல்ல, அது தாக்கல் பண்ணுறதுல வந்து ஏன்னா காவல்துறையினர் சேர்ந்த நபர்களே வந்து இந்த மாதிரி குற்றம் செஞ்சு கைது செய்யப்பட்டாங்கன்னா அந்த சார்ஜ் ஷீட் பண்ணுறதுல ஒரு டிலே ஆகுது. இதெல்லாம் வந்து திட்டமிட்டே பண்ணுறாங்களா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குல்ல. இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. அதாவது இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. சிபிசிஐடிக்கு மாற்றினோன்னா பல வழக்குகள் விரைந்து முடிக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக கடந்த சில மாதத்தில் ஒரு பெண் வழக்கு சார்ந்து ஒருத்தருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இன்னொரு வழக்கு கூட ஒரு 15 நாட்களுக்குள்ளே முடிக்கப்பட்டது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கு முடிக்கப்பட்டது. அந்த மாதிரி இந்த வழக்கும் சீக்கிரமாக முடிக்கப்படணும். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துடணும். ஆனால் இப்போ இங்கே ஒரு காவல்துறையை பொறுத்தளவுக்கு இப்போ பார்த்தீங்களா, டிரைவரை விட்டுட்டாங்க. இப்போ ஒரு கொலை நடக்குது, நான் எதுவுமே இல்லை, ஒரு ட்ராவல்ஸ் கார் எடுத்து ஓட்டிட்டு தாங்க வந்தாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, இங்கே வாங்க நாங்கள் ஏறி போய் குத்துவான்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ அவர் விட்டுருவாங்களா? அந்த காரையும் தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்னும் போது இந்த ராமச்சந்திரன் எதுக்கு விட்டாங்க? ஒன்று, இவங்களை அரேஞ்ச் பண்ண டிஎஸ்பி ஏன் விட்டாங்க? 2, டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி தான் சார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆனால் ஆமாங்க, அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு செவத்தில் விழுந்து ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா நம்ம ஹெட்மாஸ்டர் தான் அரெஸ்ட் பண்ணுறோம். ஹெட்மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வலியுறுத்தவே இல்லை, கரெக்டுன்னு நம்ம ஒத்துக்கிறோம். அப்போது இந்த மாதிரி எஸ்பி டிஎஸ்பி இருக்கும்போது ஏன் அப்போ ஒருத்தர் காவலர் பண்ணாலும் அதுக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக யார்? அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் யார்? எஸ்பி தானே. அப்போ எஸ்பி தானே அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். இப்போ இவர் ஆஷிஷ் ராவத் வந்து நாட் கரப்டட் ஆஃபீஸர், அவர் கரெக்டான ஆஃபீஸர் தான். பட் அவர் லா அண்ட் ஆர்டருக்கு ஃபிட்டா அப்படின்னு பார்த்தா இப்போ கேள்விக்குறியாவது. லா அண்ட் ஆர்டருக்கு ஏன் ஃபிட்டா அவருன்னு கேட்டால் அவர் வந்து இந்த 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. சின்ன சின்ன பசங்களாம் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே ரவுடியாக உருவாகிறதுக்கு காரணமாயிட்டாங்க. அப்போது ஒரு சின்ன தப்பு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, ஒரு காவலர் தப்பு பண்ணால் உடனே எஸ்பி மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் நம்ம சொல்லலை, அந்த இருக்க பெண்களே அங்கே இருக்க ஊடகங்கள் வாயிலாக எஸ்பியை இத்தனைக்கு அரெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க, சஸ்பெண்ட் பண்ணணுன்றாங்க, பணியிட மாற்றம் பண்ணணுன்னு அவங்கவுங்க சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறதுல ஏதோ ஒரு வகையில் நியாயம் இருக்குது. டிஎஸ்பி இன்ன வரைக்கும் வெளியே தெரியல. பாதிக்கப்பட்டவங்க கிட்ட செயின் எங்கே போச்சு? இப்போது ஒரு வழக்கு கொடுக்க வந்தாங்க, இப்போ 2 கம்ப்ளைண்ட் கொடுக்க 2 பக்கம் திரும்பிடுச்சு. இப்போது கொலை வழக்காக மாறி இருக்கு. அப்போ இந்த நகையை திருடினது யார்? இவர் கூட சேர்ந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அருண்குமார்னு ஒரு பையனை கார் ஓட்டினதாகவும் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க 3 பேரும் கரெக்ட். அப்போ இந்த 4 பேரும் எங்கே இருக்காங்க? இந்த 4 பேர் இது வரைக்கும் நம்மளுக்கு மூஞ்சியே தெரியல. இதை தாண்டி பாதிக்கப்பட்டவங்ககிட்ட சமூக ரீதியாக அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களை பெரிய ஆட்களெலாம் வச்சு பேரம் பேசி நீங்கள் அதுலேருந்து ஒதுக்கிங்க, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு பேரம் பேசினாவும் தகவல்லாம் வருது. அது எந்த அளவுக்கு சார்? இல்லை, அதெல்லாம் உண்மையாக தான் நடந்திருக்கு. அந்த இறந்து போன பையனோட சமூகத்தை சார்ந்த ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, உறவின்முறை கல்யாண மண்டபம் பகுதியில் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்தில் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான்ட்டு சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அந்த டிஜிட்டில் ஒருத்தன் 50 லட்சம்னுவான், ஒருத்தன் 50 கோடின்னுவான், ஒருத்தன் 25 லட்சம்னுவான், ஒருத்தன் 1 கோடின்னுவான். ஏதோ ஒரு டிஜிட் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இது எல்லாரோட மரணத்திலையும் நடக்கும். இறந்து போனவங்க வீட்டிலேருந்து போய் எங்களுக்கு இவ்வளோ கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க, அது கேட்டால் தான் தப்பு. இறந்து போனவங்க வீட்டிலேருந்து இறந்து போனவர்களுக்காக அவங்களுக்காக ஒருத்தர் இவங்களுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் எல்லாருக்கும் பண்ணுறது தான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் யார்? இந்த 6 பேரில் நேற்று நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா இறந்து போன அஜித்குமாரோட தம்பி நவீன்குமார் 7 பேர்னு சொன்னார். ஆனால் 6 பேரை கைது பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. A1 யார், A2 யார், A3 யாருன்னு தெரியல. இதில் நியாயமாக பார்த்தா இவங்களை அரேஞ்ச் பண்ணவர் எங்கே போனார்? 1. 2வது, அந்த டைமில் வந்து இவரை ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறார்ல, அந்த என்கொயரி கூட்டிகிட்டு போகிறார் பார்த்தீங்களா, அந்த பிளம்பர் கண்ணன்றவர், அவர் உடனடியாக வந்து அங்கத்தில் இருக்க ஊடகத்தினர்கிட்ட பேசியிருக்கார். பேசின உடனே கூப்பிட்டு நீ அங்கெல்லாம் போய் யாருக்கிட்டையும் பேசியிருக்கக்கூடாதுன்னு அவரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது யாருக்கு ஒரு 100 சவரன் நகைன்னா பரவாயில்ல, இல்லை ஏதோ ஒரு பெரிய விஷயம்னா அப்புறம்
ஆனால் ஒருத்தங்க வந்து ஒரு 9.5 சவரன் நகை காணோன்றாங்க, ஒருத்தனை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு எந்த முகாந்திரம்லாம் இவர் தான் எனக்கு செக்யூரிட்டின்றாங்க. இப்போ நீங்கள் ஏடிஎம் மிஷினுக்கு கம்பெனிக்குள்ளே போய் நிற்கிறீங்க, ஏடிஎம் மிஷினில் போயிருக்கிறீங்க, பின்னாடி ஒருத்தங்க வராங்க, ஒன்றுமே படிப்பறிவே இல்லாதவங்க வராங்க, அப்பா கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்துருப்பா அப்படின்றாங்க. நீங்கள் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இப்படி போயிடுறீங்க, அந்த அம்மா பணத்தை ஏதோ தொலைச்சிடுது, நீங்கள் எடுத்து கொடுத்தவரை தான் நீங்கள் பொறுப்பா? அங்கே தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல ஏடிஎம்ல, சாலிட் எவிடன்ஸ் வேணும், சாலிட் எவிடன்ஸ் வேணும்ல. ஒன்று அதை அவங்க கிட்ட பிடிங்க, அவங்க பணத்தை இறங்கிட்டு ஓடுற எவிடன்ஸ் வேணும்ல. அவங்க தம்பி சொல்கிற மாதிரி திருடிட்டாரா யார்? அஜித்குமார் திருடிட்டாரா? இப்போ அந்த வீடியோ வெளியிடுங்க. கோயிலோட வீடியோ சிசிடிவி இருக்குல்ல, அஜித்குமார் திருடினார்னா அந்த வீடியோ வெளியிடுங்க. எவ்வளோ விஷயத்தில் வந்து பல கொலையில் வந்து 4 நாள் பொறுத்து 10 நாள் பொறுத்துலாம் சிசிடிவி வெளியிடுறீங்க. அப்போ இந்த சிசிடிவி வெளியிடுங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. இப்போது இந்த நீதிபதி தலைமையில் விசாரணை சிறப்பாக நடைபெறும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. எதிர்கட்சிகளாம் இதுலேயும் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்துக்கு இப்போ அவங்களும் அணுக போகிறதா தகவல் வருது. இல்லை, அது ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் அரசியல் நடந்தாலும் இது வந்து இந்த ஆட்சி வந்தவுடனே 25வது டெத்து, கஸ்டடியல் டெத்து அப்படின்னு சொல்கிறாங்க போது, அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் நடக்கலையான்னா அங்கேயும் நடந்திருக்கு. காவல்துறைன்றது ஒரு செட்டிங் தான், ஒரு செயின் லிங்க் தான். இது யார் வந்தாலும் எந்த அரசு வந்தாலும் காவல்துறைக்கு அவங்களுக்குள்ள அப்படி தான். இப்போ முதல்வராக கூப்பிட்டு இவங்களெல்லாம் சிறையில் போடுங்கன்னு சொல்ல முடியும்? அப்போது நீங்கள் உங்களுக்குன்னா வந்தால் தக்காளி சட்னி ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற அந்த கதை மாதிரி தான். பட் யாராக இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அக்யூஸ்டு ஓட்டிட்டு வந்தால் மட்டும் அவனை டிரைவரை ரிமாண்ட் பண்ணுறீங்க. இப்போ இதில் டிரைவரை யார் ரிமாண்ட் பண்ணல? ராமச்சந்திரன். நீங்கள் அவங்களோட அவன் அப்ரூவராக மாறிட்டானா? அப்போ நீங்கள் காட்டணும்ல. இப்போ நேற்று முதல்வர் வந்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு? உடனே கன்சர்ன் போலீஸ் வந்து ஊடகங்களுக்கு தகவலை சொல்லுங்கன்றார்ல. ஒரு பெரிய கொலை நடந்துச்சு, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பாலியல் இது நடந்துச்சு, உடனே ஊடகத்தை சந்தித்தார் கமிஷனர், ஊடகத்தை சந்தித்தார் காவல்துறை உயர் அதிகாரி. ஊடகத்தை சந்தித்தாலும் ஒரு பக்கம் பிரச்சனைன்றோம், ஊடகத்தை சந்திக்கலைனாலும் ஒரு பக்கம் பிரச்சனைன்றது மாதிரி இந்த காவல்துறை விஷயத்தில் இங்கே பண்ண காவல்துறை, இந்த காவல்துறை மற்ற காவல்துறை அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. இது ஒரு தப்பான முன் உதாரணமாக ஆகிடும். ஏற்கனவே ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அந்த கொலையில் வந்து அது கொலை, இதுவும் கொலை தான். அந்த கைதிகள் இன்னும் 9 பேர் இருக்கிறாங்க, சிறையில் இருக்காங்கன்ற மாதிரி இதோட உண்மை நிலவரம் வெளியே வரணும். இது உடனடியாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து முடிக்கணும். அப்படி தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக சார், எல்லாரும் எப்படி பார்த்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கும், அதுதான் வந்து எல்லாருடைய இறுதி எதிர்பார்ப்பாக இருக்கும். நேரம் ஒதுக்கி இந்த வழக்கு குறித்து பல தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். மிக்க நன்றி. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.